கதவும் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். என்னப்பா இந்த குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் வேலைகள்லாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் ஒரு காணொலியை கதவம் சேனலுக்கு கொடுக்க முடியல. நம்ம இன்றைக்கி காணொலியில் என்ன பார்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பல பேரோட கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஜாதகமே சரியில்லை, பிரம்மன் என் தலைவிதியை சரியாகவே எழுதலை, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுவாங்க. ஜோசியர் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா, பிரம்மதேவன்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, உங்கள் தல்லேத்தே மாறும் அப்படின்னு சில பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு ஜோசியர்கள். ஆனால் அதெல்லாம் நம்ம பிரம்மதேவன் கோவில் பார்த்திங்கன்னா திருச்சிக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் தேடி போகணும். இல்லைன்னா ஓசூர்கிட்ட இருக்குது. ரொம்ப கம்மியான பிரம்மனோட கோவில் தான் இருக்குது. அது போகிறதுக்கு உண்டான நேரம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் பிரம்மனை நேரில் போய் வழிபாடு பண்ணக்கூடிய பலனை தரக்கூடிய ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா இருக்குங்க. அதுதாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த பிரம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பிரம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் சொரூபமாய் இருக்கக்கூடிய பிரம்மனே, ஹிரண்ய கர்ப்பம் என்ற பெயர் உடையவனே, பிரம்மனே வாழ்க அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள். இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எப்படி பிரயோகம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலையில் 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம்ல, இந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு 108 தடவை ஒரு நெய் விளக்கு ஏற்றி தினம்தோறும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 48 நாள் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஜாதக ரீதியாக எந்த குறைபாடு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கே அனுகூலமாக நல்லா தெரியும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனநிலை வரும், நல்ல உடல்நிலை வரும், நல்ல தெய்வீகத்தன்மை வரும்ன்றதை உங்களால் உணர முடியுங்க. 48 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. 4:30 to 6 நெய் விளக்கு ஏற்றி முடியும்னு சொன்னோன்னா பிரம்மனுக்கு வெள்ளை தாமரை பூ வச்சா விசேஷம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நிவேத்தியம் பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம். இது முடிந்தால், முடியலன்னு சொன்னோன்னா நீங்கள் வெறுமை 108 தடவை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க, நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.